அப்படி பார்த்தா இவங்களாம் தலைவர்களுக்கு விசுவாசமாக இல்லை. நான் பச்சையாக சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திமுக வளர வேண்டாம் என்கிற நல்ல எண்ணத்தோடு இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார். இல்லைன்னா தான் இல்லாத இடத்துல ஒரு வலிமையான, திறமையான, காம்பிட்டன்ட் பர்சன் வேணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கும் அல்லவா? அது இல்லை. திரும்ப திரும்ப ஒரு தகவலை நான் இவர்களெல்லாம் பற்றி அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதால இப்படியான ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படித்தான் நான் சொல்கிறேன். இவங்களுக்கெல்லாம் தெரியும் இதெல்லாம் இப்படி தான் அப்படின்ட்டு. ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஆள் அடுத்த லீடராக வச்சுட்டு, அம்மா நான் கேஸில் மாட்டிக்கிட்டேன், உள்ளே போகிறேன், அல்லது வழக்கு விசாரணை காரணமாக நான் விலகிறேன், யூ ஹேண்டில் இட், யூ மேக் ரன் த கவர்மெண்ட் இன் அ பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லுகிற தன்னம்பிக்கை அந்த அம்மாவுக்கு இல்லை. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். எனக்கு அவங்க மறைந்தார்கள், அவருடைய பற்றிய என்னுடைய சில புரிதல் உண்டு, சில இதெல்லாம் நெகட்டிவ் உண்டு. இதில் இது ரெண்டாவது, சார் ஒரு தலைவர்ங்கிறவன் பிறப்பினால தலைவராக இருக்கணும். ஜவஹர்லால் நேரு மாதிரி, அண்ணா மாதிரி, அல்லது தலைவர்கள் உருவாகணும். கலைஞர் கருணாநிதி மாதிரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி தானாக உருவாகிறது. அப்புறம் சில பேர் தலைமைக்கு வந்த பிறகு தங்களை தகவமைத்துக் கொள்ள, தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நரேந்திர மோடி உள்பட. நான் சொல்கிறது நரேந்திர மோடி, ராகுல் காந்தி, மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, இவங்கெல்லாம் எனக்கு கட்சி வேறுபாடு இல்லாமல் நான் சொல்கிறேன். வந்துட்டாங்க, வந்த பிறகு தங்களுடைய தலைமை பண்பை வளர்த்து கொண்டார்கள். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நான் முதலமைச்சராக 3 முறை இருந்தேன், நான் 76 தடவை முதலமைச்சராக இருந்தேன், இது கதையே கிடையாது. உண்மையாக சொன்னால் பன்னீர்செல்வத்தை ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்கியது, இன்னும் சொல்லப்போனால் சசிகலா தான் ஆக்கினார்கள்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல், நேற்றும் வந்து 2-3 தினங்களுக்கு முன்பு சி.வி. சண்முகம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்க, துரைராஜ் என்பவர் தான் ஜெயலலிதா அம்மையார் மனசில் நடிச்சிட்டு இருந்தாங்களாம். சசிகலா சொல்லி இல்லை நம்பாளுன்னு சொல்லி அதை டிபேட்டுக்கு போகலை, சொல்லி பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்தாங்க. சரி, அவங்க நாம் வழக்கு காரணமாக பதவி விலகும் போதும், தண்டனை பெற்று பரப்பனங்கிறது போகும்போதும் பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆக்கினாங்களே இல்லையா? எதுக்காக ஆக்கினாங்க? ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலையோ, ஆனால் நான் ஒரு டம்ளர் ஒரு நிமிஷம் டீ சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல ஒரு சீட், ஒரு கர்ஷீஃப் போட்டு போவோம்ல, ஒரு துண்டை போட்டு போவோம்ல, அந்த மாதிரி தான் பன்னீர்செல்வம். அங்கே ஒரு ஆளை வச்சுருந்தா நீங்கள் இருங்க அப்படின்னா தன்னம்பிக்கையோடு அவர் நாம் திரும்பி வந்தாலும் அவரே ஆட்சி பண்ணாலும் தைரியமாக இருக்கணும். அந்த தன்னம்பிக்கை அந்த அம்மாவுக்கு இல்லை. நான் அதை தான் வெளிப்படையாக சொல்லுவேன். ஆகையினால் ஓகே சார், இது சம்மந்தம் இல்லாத கேள்வி இருந்தாலும் கூட அரசியல் நம்ம தமிழகத்தில் எப்படி இது இருக்குங்கிறதுக்கான இந்த கேள்வியாக தான் நான் வைக்கிறேன். ஜெயலலிதா மட்டும் இல்லை, வேறு எந்த தலைவர் அவரோட பதவியை விட்டு கொடுத்துருக்காங்க? நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு போனாங்க, ஓகே. ஆனால் கலைஞர் அவர்கள் வந்து கருணாநிதி அவர்கள் முடியாமல் இருந்தப்போ கூட அவர் பதவியை விட்டு கொடுக்கல. அதுதான் தமிழகத்தில் நிதர்சனமாக இருக்கு. அப்போ நம்ம அதை நம்ம மாற்ற முடியாது இல்லையா? தமிழ்நாடு இல்லை, இந்தியாவுக்குமே தான். ராகுல் காந்தி விட்டு கொடுப்பாரா? இல்லை. ஆனால் அடுத்து வர்ற ராகுல் காந்தியாக இருந்தாலும் மல்லிகார்ஜுன கார்கேக்குன்னு ஒரு சே இருக்குது. நரேந்திர மோடி இருந்தாலும் நரேந்திர மோடிக்கு கீழே அமித்ஷா மற்றவர்களுக்கு இருக்குது. அவங்கெல்லாம் மாற மாட்டாங்க. அவங்க தங்கள் பதவியில் விட்டு கொடுங்க. இது நேஷனல் இந்தியாவில் இருக்க ஒரு பொதுப்படையான இது. ஆனால் அதிகார போதைங்கிறது உலகத்துக்குமே இருக்கிறது இல்லை சார். அதை விட வந்தவங்க நான் 2 பாயிண்ட். ஒன்று, நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார், தன்னை பிரைம் மினிஸ்டருக்கு உண்டான தலைமை பண்பை வளர்த்துக்கிட்டார். நம்ம ஏற்கிறோம், அவரோட அரசியல் விமர்சிக்கணும், அது வேறு விஷயம். அதே மாதிரி ராகுல் காந்தி தன் தலைமை அவருக்குன்னு ஒரு தலைமையை வந்து வளர்த்துக்கிட்டார். எல்லா தலைவர்களும் அப்படி இருக்கிறவங்க தான் தொடர்ந்து அவங்க பின்னாடி தொண்டர்கள் வராங்க, கட்சி வருது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ விட்டு கொடுத்தவங்கன்னா விபி சிங் விட்டு கொடுத்தாரு, மொரார்ஜி தேசாய் விட்டு கொடுத்தாரு, துணிவானவர். இவங்க எதுக்கு நான் விட்டு கொடுக்கறதுன்னா, சரி நெக்ஸ்ட் லீடர் வில் டேக் இட் அப் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட நான் அதை விட்டுருவேன், நான் டிபேட்டுக்கு விட்டுருவோம். இவர் திரும்ப திரும்ப சொல்கிற எல்லா நேரேட்டிவ் என்னென்னா, 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் தியாக சிம்பல், அதெல்லாம் ஒரு பொண்ணாக்கம் கிடையாது. 3 முதலமைச்சராக இருந்தால் அவர் என்ன சார் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு? 3 முறை, 2 முறை ஜெயலலிதா உத்தரவு இல்லாமல் துணிந்து ஒரு முடிவெடுத்து கொள்கை முடிவு அறிவிச்சிருக்காரா? 2 முறை, 2001 2014 அல்லது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாக்கு மீறி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரா? இதே விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். மல்லிகார்ஜுன கார்கே ராகுலை மீறி செய்வாரா அப்படின்லாம் இருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லலை. நான் அந்த சாபக்கேடு இந்தியாவில் இருக்கேன் சார். கலைஞர் கருணாநிதி இருந்தாலும் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி தலைமையேற்றார். தன் நிச்சயாக முடிவெடுக்கிற திறமை வளர்ந்து அவர் அடுத்த வாரிசான ஸ்டாலினை வளர்த்துருக்காரு. ஸ்டாலினும் தன்னுடைய ஆளுமை திறனை வளர்த்து கொண்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி
எப்படி அதிமுகவில் இது ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னு தெரியல. யாராலும் வளர்க்கப்படாத எடப்பாடி பழனிசாமி தானே வளர்ந்து ஒரு பொசிஷன் வந்துட்டார். அவர் நாளைக்கு சிஎம் ஆவாரா இல்லையான்னு அது தெரியாது. ஆனால் அவரை விட சீனியரான செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் இன்னும் தங்களுடைய ஆளுமையை எங்கே வளர்த்துருக்காங்க. இதுதான் பிரச்சனை. ஆளுமையில் வழக்க இண்டிபெண்டாக திங்க் பண்ண பேசுங்க. இண்டிபெண்டாக திங்க் இன்றைக்கி வரையில் ஓ பன்னீர்செல்வம் ஒரு சாதனை சொல்லுங்கள். இல்லை கதவை தட்டுறாரு, நான் காலில் விழுறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தவறு ஏதாவது பண்ணேன் அப்படின்ற பிரயோஜனம் இல்லை. கட்சியத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தான் ஒரு மாஸ் லீடர்னு நிரூபித்தார். கருணாநிதி அவர்கள் 10 ஆண்டுகள் முதலமைச்சராக பதவிக்கு வராமல் பார்த்து கொண்டவர். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கிட்டீங்களா பண்ணலாம். அது பண்ணாமல் நீங்கள் இங்கே இருந்தால் நாளைக்கு தாவேக்காவுக்கு போங்க, இன்னொரு நான் ஒரு கட்சியை இறங்கி அங்கே வந்து சேர்ந்தாலும் ஒன்று தான். அதனால் ஒன்றும் ஜெகதீஸ்வரன் சார் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறார். அவருக்கு எல்லா கதவுகளும் மூடப்பட்ட பிறகு அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதுதான். ஏன் மூடினாங்க? நான் தவிர்க்கப்படாத தலைவர் என்கிற ஒரு எண்ணம் வேற வேண்டுமா? அதை வளர்த்து கொள்ள வேண்டுமா? சரி, எல்லா கதவுகளும் மூடட்டுமே சார். பிஜேபி எப்படி சார் இன்றைக்கி பெரிய கட்சியாக வந்து தெரியுங்களா? 1980 ஜனதா கட்சியில் இது தூக்கி வீசி எறியப்பட்டது. இந்த வரலாறு ஜெகதீசன் கூட தெரியும், உங்களுக்கு தெரியும். தூக்கி வீசி எறியப்பட்டது. யுவர் அன்டச்சபிள்ங்கிற மாதிரி தான். அதனால தான் பின்னாடி அன்டச்சபிள்ன்ற கேள்வி வந்தது. தூக்கி எறியப்பட்டது. டியூவல் மெம்பர்ஷிப் காரணமாக சந்திரசேகர் ரெசல்யூஷன் கொண்டு வந்து பிஜேபி நீங்களாம் போங்கடா, ஜனசங் பார்ட்டி வெளில போங்க அப்படின்னாங்க. ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் ஒரே ஐடியாலஜி உண்டு, ஜனசங் வந்து கொஞ்சம் அந்த வேறு ஐடியாலஜி உண்டு. தூக்கி எறியப்பட்டது. ஆனால் தன்னை வளர்த்து கொண்டது. நீங்கள் கதவுகளில் மூடினாலும் வளர்த்து கொள்ளுகிற திறமை உங்களுக்கு இருந்தால் அரசியலில் நீங்கள் இருப்பதுக்கு லாயக்கு. இல்லைன்னா ரிட்டையர் ஆகி போகிறது. தேங்க்யூ சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், இப்போ